Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து கிட்னாப் ட்ராமால வந்து ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல எது வரைக்கும் பார்த்தோம், நம்ம ரெண்டு ஹீரோஸும் கிஸ் கொடுத்து சேர்ற வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கான எபிசோட்ல ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம ரெண்டு ஹீரோஸும் தெரபிஸ்டோட ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துருக்காங்க. அதுலயும் கியூ வந்து ரொம்ப நர்வஸா இருக்கான். எதுக்கு ரொம்ப நர்வஸா இருக்கான்? இந்த தெரப்பியை முடிச்ச பிறகு நான் உன்னை சாப்பிட வெளியே கூட்டு போறேன்னு எப்படியோ மீன் வந்து கியூவை சமாதானப்படுத்தி இருக்கான். இப்போ கியூ வந்து எதுக்காக தெரியுமா இந்த ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான்? இவனுக்கு அடிக்கடி கெட்ட கெட்ட கனவா வருதுல்ல, அது குறைக்கிறதுக்காக தான் டாக்டரை வந்து மீட் பண்ண வந்திருக்கான். சரி சொல்லுங்க, உங்க பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்க இவனும் சொல்றான், கெட்ட கெட்ட கனவா வருதுன்னு சொல்ல அந்த கனவு அப்படி என்னதான் வருதுன்னு டாக்டரும் கேட்கறாங்க. இப்ப கியூ வந்து அவன் வாழ்க்கையில நடந்த சில விஷயத்த இப்ப ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது கியூக்கும் மின்னுக்கும் நடுவில் நடந்த விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறான். மென் இருக்காம்ல, மென்னோட வாழ்க்கை வந்து கொஞ்சம் நல்லா தான் போயிருக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ண பிறகு. ஆனா திடீர்னு அந்த பேஸ் மேக்கர்ல வந்து ஏதோ பிரச்சனை வந்துச்சு போல இருக்கு. அதனால மறுபடியும் டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம மீனுக்கா பதறது, சர்ஜரி நல்லபடியா நடந்தா பரவாயில்ல, ஒருவேளை மோசமாச்சுன்னா என்ன பண்ண? மீனுக்கு பதறது, இருந்தாலும் பண்ணி தானே ஆகணும். அதனால அந்த பையனும் பண்ண ஒத்துக்கிட்டான். மென்னுக்கும் ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிக்க டாக்டர் கிட்ட போய் என்ன ஏதுன்னு மின் போய் கேட்க ஆப்ரேஷன் சக்சஸ் சொன்னோன்னே அவ்வளவுதான், மின்ன கையில பிடிக்க முடியல. என்ன டாக்டர் சொல்றீங்க, ஆப்ரேஷன் சக்சஸா? அப்ப இவனை இனிமேல் வந்து மத்தவங்க மாதிரியே வாழலாமா? இவன் தனியா பைக் ஓட்ட முடியுமா? ஹெட்செட்ல பாட்டு போட்டு சத்தமா கேட்க முடியுமா? என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படின்னு இந்த மின் பையன் வந்து ஓவரா உணர்ச்சி வசத்துல இருந்து பேசியிருக்கான். எப்பா இனிமேல் நம்ம பண்ற எல்லா வேலையும் உன் தம்பியாலே பண்ண முடியும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கடுத்து எல்லா வேலையும் இவனாலையும் பண்ண முடியும்னு சொன்னோடனே அவ்வளவுதான், மினுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. சூப்பர்டா, உன் வாழ்க்கை எப்படியோ பழையபடி மாறிடுச்சு, நீ இனிமேல் வந்து எல்லாருமே இருக்க போறேன்னு மீன் ஹாப்பியா சொல்ல அதை தான் நான் சொல்றேன். இனிமேல் எனக்காக உன் வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணாத, என் வாழ்க்கை இப்ப நல்லபடியா ஆயிடுச்சுடா, இனிமேல் உன் வாழ்க்கையை நீ வாழ போறேன்னு இந்த மென் பையனா மீனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கான். அண்ணன் இந்த மீன் ரெண்டு பேரும் சேர்ந்து மாத்தி மாத்தி பாச மழையை பொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ மென்னுக்கு வாழ்க்கை வந்து நல்லபடியா அமைஞ்சிருச்சு. மென்னை பாத்துக்கணும்ல, அதனால ஹாஸ்பிட்டல்லே தான் மின்னு கியூன்னு ரெண்டு பேர் இருக்காங்க. திருதுப்புன்னு இந்த கியூ பையன் தூங்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் கெட்ட கனவு வருது. கெட்ட கனவு வந்தாதான் இவன் தான் ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பான்ல, காலை பிடிச்சி ஆட்டுறது கையாட்டுறது ஏதாச்சும் பண்ணுவான்ல. இப்பயும் இந்த கியூ பையன் வந்து கையாட்டுறான். ஆனா என்ன, மின் வந்து கியூவோட கையில வந்து சேர்த்து கட்டி வச்சிருக்கான். இவன் இப்படி கத்துறதை பார்த்தோன்னே மின் வந்து சரி சரி நான் தான் பக்கத்துல இருக்கிற தூங்குன்னு எப்படியும் சமாதானப்படுத்திட்டான். இருந்தாலும் கியூக்கு தான் ஒரு மாய் தான் இருக்கு. என்னடா இது, வாழ்க்கை ஃபுல்லா வந்து நம்ம கையை கட்டி வச்சுட்டே இருக்க முடியுமா? முடியாதுல்ல. ஏதாச்சும் ஒரு கட்டத்துல இருந்து நம்மளோட இந்த கெட்ட கனவுல வந்து வெளியே வந்துதான் ஆகணும்னு அதுக்காக தான் இப்ப இந்த பையன் வந்து இந்த டாக்டரே மீட் பண்ண வந்திருக்கான். என் வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் வந்து நான் யாரை பத்தியும் கவலைப்பட்டதே இல்லை, ஏன் நான் என்ன பத்தியே கவலைப்பட்டது இல்லை. ஆனா இனிமேல் என்னையும் நான் சுத்தி இருக்கவங்க வந்து நான் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுல இருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன். இதுக்கு உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் மண்டி போட்டு கூட கெஞ்சி கேட்க தயாரா இருக்கேன் டாக்டர், ப்ளீஸ் என்னை எப்படியாச்சும் குணப்படுத்திருங்கன்னு இந்த கியூ பையன் வந்து இப்படிலாம் பேசுறான். சரி உங்களோட கனவு வந்து திருப்பி இன்னொரு சொல்ல முடியுமான்னு டாக்டர் கேட்க இவனும் ஆரம்பர எல்லாத்தையும் பொறுமையா சொல்றான். அதெல்லாம் கேட்டுட்டு டாக்டர் வந்து நெக்ஸ்ட் செஷன் வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன கியூ பையன் அனுப்பிவிட்டாங்க. கியூ பையன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தேறி வாரான். வரும்போதே சிரிச்சுட்டே வர, எப்பா வந்துட்டியா, உன்னை பார்த்தோன்னே தான் ஹாப்பியா இருக்குன்னு மின் பையனா ஹாஸ்பிட்டல் வச்சு கிஸ் கொடுக்க வர. ஏண்டா இது ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு பண்ணக்கூடாது, சுத்தி முத்தி யாராச்சும் பார்த்தா என்ன பண்ண அப்படின்னு கியூ கேட்டேன். ஆமா யார் இருக்கா, நான் பண்ணதானே செய்வேன் மீன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா சிசிடிவிலாம் இருக்கிற வேண்டாண்டா அப்படின்னு கியூ சொன்னாலும் கேட்காம இந்த பையன் கிஸ்ஸ கொடுக்கதான் தயாரா இருக்கான். சரி விடு வா கிளம்பலான்னு. அதுக்கப்புறம் என்ன மென் இருக்காம்ல, மென்னை தான் பார்க்க போறாங்க. இவன் இப்ப ஹாஸ்பிட்டல் இருந்து காலி பண்ணி போய்கிட்டு இருக்கான். அவன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணா இல்ல நான் தான் பேக் பண்ணு ஜீன் பண்ணு வந்து அடம் பிடிக்கிறா. ஏமா நான் தான் ஸ்ட்ராங் ஆயிட்டேன்ல அப்படின்னு மென் சொன்னாலும் ஸ்ட்ராங் ஆயிட்டேன், ஆனா நீ இப்ப ரொம்ப அடம் பிடிக்கிற அப்படின்னு ஜீன் சொல்ல. என்னது அடம் பிடிக்கிறா? ஏமா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கமா, முன்னாடி தூக்கி காட்டணுமா அப்படின்னு இந்த மென் பையனா அன்னைங்கார முன்னாடியே தூக்கி காட்டுறேன்னு சொல்ல. என்ன பண்ணிருக்க, அன்னைக்கு முன்னாடி இருக்கேன்ல அப்படின்னு இந்த மின் பையன் வந்து ஒரு முறை சரி சரி வாங்க போலான்னு. அதுக்கப்புறம் என்ன எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இந்த மின் பையனோட ஐடியா வந்து என்னன்னா அந்த சோன்புரி இப்ப இருக்கான வீடு, அந்த வீட்டுக்கு போறதுதான் ஐடியா. இப்பா நீயும் வாரியா அப்படின்னு ஜீனை கூப்பிட, இல்ல எங்க வீட்டுல இன்னைக்கு டின்னர் பார்ட்டி இருக்கு, எங்க அம்மா அப்பா என்னைய கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த ஜீன் பொண்ணு சொல்ல. ஏமா இது நல்ல விஷயமாச்சே, மென் இருக்கம்ல, மென்ன அவ்வளவு தூரம் கூட்டு போனா கஷ்டமாயிருமா, அவனுக்கு பசிக்கும்ல, பேசாம அவனையும் வேணா டின்னர் பார்ட்டிக்கு கூட்டு போக முடியுமா அப்படின்னு கியூ பையன் கோர்த்து விடுறான். ஏமா நான் உன்னோட பார்ட்டிக்கு வரலாமா அப்படின்னு இந்த மென் பையனை கொஞ்சம் தயங்கி கேட்க, நான் எப்போனா வர வேண்டாம்னு சொல்ல போறேன், தாராளமா வரலன்னு ஜீன் பொண்ணு அவனை வந்து இன்வைட் பண்றாங்க. ஜீனுக்கு உள்ளுக்குள்ள ஆசை இருக்கு போல இருக்கு, அதான் இப்படி இன்வைட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, இப்ப இவ்வளவு தூரம் வந்தாச்சு, பழைய வீடு பக்கத்துல தானே இருக்கு, வாடா ஒரு 8 போய் பாட்டு வந்துடலான்னு இந்த கியூ பையன் என்னன்னா முன்ன வந்து அந்த பழைய வீட்டுக்கு கூட்டு போறான்.
ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் மின் இருந்தவள வீடு, அந்த வீடு வந்து அவங்க அப்பா வந்து இவனுக்காக விட்டுட்டு போன வீடு. சொந்த வீடு தான் இருந்தாலும் இப்போ வந்து மென்னோட ஆப்ரேஷன் செலவுக்காக இந்த வீடு எல்லாத்தையும் வித்துட்டாங்க. எங்க அம்மா அப்பா எங்களுக்கு ஞாபகத்தான் விட்டுட்டு போனோம். இதுதான் மென் கிட்ட கொடுக்கலான்னு நான் நினைச்சேன். பாரு அவனுக்காகவே விற்க வேண்டியதா போச்சுன்னு இந்த மின் பை வந்து ரொம்ப ஃபீல் பண்றான். நீ எதுக்குடா ஓவரா ஃபீல் பண்ற? என் அப்பா கிட்ட சொன்னா மறுபடியும் இந்த வீட்டை வந்து வாங்கி கொடுத்துட போறாரு அப்படின்னு கியூ வந்து கேஷுவலா பேச, இல்ல அதெல்லாம் தேவையில்லடா, நீ ஏன்டா அவ்வளவு தூரம் போற, தேவையில்லைன்னு மின் பையன் வேண்டான்னு சொல்றான். அது என்ன நீ வேண்டான்னு சொல்றது? இங்க பாரு, உனக்காக மட்டும் சொல்ல எனக்காக தான் சேர்த்து சொல்றேன். என்னோட ஸ்டூடியோ பக்கத்துல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ இருக்கீல, நீயோட அந்த பழைய ஜாப் வந்து கன்வியூ பண்ணலாம். எல்லாமே இந்த வீட்டுல இருந்து போறதுக்கு பக்கமா இருக்குடா. ஏன்னா நீ வேண்டான்னு சொல்லியிருக்க, கொஞ்சம் கன்சிடர் தான் பண்ணலாமே அப்படின்னு இந்த கியூ பையன் கேட்க, ஓ சார் அப்படி வரீங்களாக்கும் அப்படின்னு இந்த மின் பையனும் புரிஞ்சுக்கிட்டான். எப்படியோ இந்த வீடும் இப்ப மின் கைக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் என்ன, மின்னும் கியூன்னு 2 பேரும் அவுட்டிங் போறாங்க. ஏதோ அந்த ஜேம்ஸ் பையன் கூப்பிட்டான் தான் இவங்க போறாங்க. சுத்தி முத்தி பார்த்தா பொட்டல் கடை இருக்கு. இங்க எதுக்கடா என்ன கூப்பிட்ட அப்படின்னு மின் கேட்க, எப்பா என்கிட்ட ஒரு கதை இருக்குப்பா, அதை ப்ரொடியூஸ் பண்ண கூட ஆள் தயாரா இருக்காங்க, அதுக்கு நடிக்க நீங்க தான்ப்பா வேணும் அப்படின்னு இந்த ஜேம்ஸ் பையன் சொல்ல, என்னது நடிக்கணுமா, காசு தருவியா இல்ல ஃப்ரீயா பண்ணுமா? ஃப்ரீயாலாம் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு மின் வந்து டக்குன்னு எடுத்தோடனே எப்படி பேச, எப்பா நீ கேட்டதை விட 1000 மடங்கு கூட கொடுக்குறேன், ஆனா இப்ப 1000 ரூபா தான்ப்பா இருக்கு, ப்ளீஸ்ப்பா நடிச்சு கொடுப்பா அப்படின்னு ஜேம்ஸ் சொல்ல, ஏன்டா என்னடா 1000 ரூபா வச்சு நடிச்சு கொடுக்க சொல்லியிருக்க? முடியவே முடியாது அப்படின்னு இந்த மின் பை வந்து ஜகா வாங்குறான். ஏன்டா இப்படிலாம் பேசுறீங்க, கொஞ்சம் கன்சிடர் தான் பண்ணலாம்ல அப்படின்னு இந்த ஜேம்ஸ் பை வந்து ரொம்ப கெஞ்சி கேட்க, எப்பா இங்க பாரு, வேலை வேற பர்சனல் வேறன்னு மின் பை இப்படிலாம் பேச, டேய் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்கடா அப்படின்னு இந்த ஜேம்ஸ் பை வந்து ஓவரா கெஞ்சினா, சரின்னு எப்படி கடைசியில மின் பையனை ஒத்துக்கிட, சரி என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்க, ஸ்கூல் பசங்க 2 பேரும் லவ் பண்ற மாதிரி கான்செப்ட், அதனால இவன் வந்து ட்ரெஸ்ஸை கொடுக்க, எங்க போய் சேஞ்ச் பண்ண அப்படின்னு மின் கேட்டா, ஏய் சுத்தி முத்தி பாரு யார் இருக்காங்க, இங்கே சேஞ்ச் பண்ணுங்கடா அப்படின்னு ஜேம்ஸ் பை வந்து இப்படி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன, கியூவோட மடியில மின்ன படுக்க வச்சு ரொமான்டிக்கா பேச வச்சு அதை எப்படியாச்சும் கேப்சர் பண்ணி நம்ம கதையை பெருசாக்கலான்னு ஜேம்ஸ் வந்து பெருசா பிளான் போடுறான். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இவங்களோட சொந்த கதையை தான் பேசியிருக்காங்க. நீ நானும் ஒரே ஸ்கூல்ல படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல, ஆனா என்ன அந்த சான்ஸ் இல்லாம போச்சு அப்படின்னு மீன் ஃபீல் பண்ண, இல்லாம போனா என்ன, என் அம்மாவோட சொந்த ஊர் எது தெரியுமா, இப்ப நீ இருக்கீல அந்த ஊரு தான்டா, அந்த ஃபயர் ஒர்க்லாம் இருக்குல்ல, வருஷம் நான் வந்து பார்க்க வருவேன் தெரியுமா அப்படின்னு கியூ சொல்ல, என்னதான் பார்க்க வருவியா, இந்த வருஷம் நான் உன்னை கூட்டு போறேன்னு மின் சொல்ல, இல்ல எனக்கு அந்த சவுண்டை கேட்டாலே கன் சொல்ற மாதிரி சவுண்ட் கேட்டு, இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு கியூ சொல்றான். என்னடா இப்படி சொல்ற, அதான் கூட நான் இருக்கேன்ல அப்படின்னு மின் பேசுனா, ஏன்டா ரொமான்டிக்கா பேசணும்னா ஏன்டா அப்படி சேடா பேசிருக்கீங்க, இப்படிலாம் பேசாதீங்கடா அப்படின்னு இந்த ஜேம்ஸ் பை வந்து கத்திக்கிட்டு இருக்கான். நீ கொடுக்க 1000 ரூபாய்க்கு இது போதும்டா அப்படின்னு இந்த மின் பை வேற வார கலாச்சிருக்கான். ஏன்டா அந்த இது கொஞ்சம் ஒழுங்கா நடிக்கலேண்டா அப்படின்னு இந்த ஜேம்ஸ் பை வந்து எப்படியோ கெஞ்சி கூத்தாடி அடுத்த சீனை சொல்றான். ஒரு சோள காட்டுக்கு நல்ல வந்து ஃபர்ஸ்ட் கியூ ஓடுவானா, கூடவே சேர்ந்து மீன் ஓடணுமா. இந்த சோள காட்டை பார்த்தோன்னே கியூக்கு வந்து அவனோட சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. சின்ன வயசுல அவங்க அம்மாவும் இவனும் வந்து கிட்னாப் பண்ணி வச்சிருக்கும் போது, டேய் நீ வெளியேச்சு ஓடுன்னு அவங்க அம்மா எப்படியோ கியூ வந்து வெளியே அனுப்பிட்டு இருப்பாங்களே, அப்ப கூட கியூ வந்து சோள காட்டு நல்லதானே ஓடி வந்திருப்பான். அந்த விஷயம் தான் கியூவோட மண்டக்குள்ள ஓடுது. கியூவோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. டேய் வேண்டாண்டா அப்படின்னு சொல்ல, இல்ல நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கியூ பையனும் போறான். அவனுக்கு பார்க்கணுமே கிறக்கமா வருது. பழைய விஷயங்கள்லாம் கண்ணுக்குள்ள வந்து போகுது. யாருமே இவனை சுத்தி இல்லாத மாதிரி இவனுக்கு இவனே இமேஜினேஷன்லாம் தோணுது. ஆனா மீன் வந்து பக்கத்துலயே இருக்கான். எப்படியோ பக்கத்துல இருந்து அவனை எப்படியோ கொஞ்சமா சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். எப்பா மீன் சமாதானப்படுத்த கூட இருக்கணும்ப்பா, பக்கத்துல இருக்கான் ஜேம்ஸ், அவனை பார்க்கணுமே. எப்பா நீ இப்பெல்லாம் இருக்கவே கூடாதுப்பா. மால்க்குங்கிறது வந்து பாக்ஸ்ல இருக்க குக்கீஸ் மாதிரி. அந்த பாக்ஸை திறந்து பார்க்கும்போது நமக்கு குக்கீஸ் மட்டும் தான் இருக்கும், அதுல என்ன வேற ஏதாச்சும் இருக்க போது. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையை திறக்கும் போது அதுல வந்து நமக்காக வந்து ஹாப்பி தான் இருக்கணும்னு இந்த ஜேம்ஸ் பை வந்து மொக்கையா தத்துவத்தை சொல்ல, கருமோண்டா இதெல்லாம் கேட்கணும்னு தலையெழுத்து அப்படின்னு 2 பேரும் சிரிக்கிறாங்க. ஏன்டா அவன் சொன்னது கொஞ்சம் கிறுக்குத்தனமா இருந்தாலும் கொஞ்சம் புரியுற மாதிரி தான் இருக்கு. வாழ்க்கையை திறந்து பார்க்கும்போது ஹாப்பி தான் இருக்கும், கொஞ்சம் கன்சிடர் பண்ணு அப்படின்னு இந்த மீன் பையனும் இப்படிலாம் பேசுனா, எப்பா இருங்கப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன் பாத்தீங்களா, இப்ப புதுசா மூவி எடுக்க போறாங்களாப்பா, அதுக்கு கேஸ்டிங் வந்து ஆள் எடுத்துக்கிருக்காங்க. மின்னு நீ அதுக்கு சரிப்பட்டு வருவாடா, ஆனா என்ன கடைசியில அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர் வந்து இறக்குறமா இருக்கும், நீ கொஞ்சம் ஓகேவா பாத்துக்கோ அப்படின்னு ஜேம்ஸ் சொல்ல, என்னோட ஆக்டிங் ஸ்கில் வந்து ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு மீன் ஃபீல் பண்ண,
ஏன் ஃபீல் பண்ற? அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு கியூ சொல்ல, எப்பா இருப்பா நான் புரிய வைக்கிறேன்னு ஜேம்ஸ் பை வந்து பேச வரான். வாழ்க்கைங்கிறது பாக்ஸ்ல இருக்க குக்கீஸ் மாதிரி ஆரம்பிக்க, எப்பா டேய் வேண்டாண்டா நான் நடிக்க ஒத்துக்கிறேன்டா அப்படின்னு எப்படியோ இந்த மின் பை வந்து கடைசியில் ஒத்துக்கிட்டான். பாருங்க எப்படியும் மொக்க ஜோக்கெல்லாம் சொல்லி மின்னையும் ஒத்துக்க வச்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன, இந்த மின் பை வந்து கேஸ்டிங் வந்து ஆள் எடுக்காங்களே அங்க போறான். அங்க இருக்கிறது யார் தெரியுமா? அதான் அன்னைக்கு கூட மென் பையனும் திட்டி ஒரு டேரக்டர் வந்து அனுப்பி விட்டார்ல, அவர் தான் உள்ள உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட தான் போய் மின் வந்து நடிச்சு காட்டணும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சொதப்பினாலும் பையன் வந்து நல்லாவே நடிச்சு காமிச்சிட்டான். ஏப்பா இரு, அன்னைக்கு ஒரு நாள் வந்து நீ தானே ஃபர்ஸ்ட் வரேன்னு சொல்லிட்டு அடுத்தது வராம வந்துட்ட, அதுக்கப்புறம் உன் தம்பி கூட வந்து பிரச்சனை பண்ணாமல அப்படின்னு டேரக்டர் வந்து கரெக்டா ஞாபகம் கேட்க, சார் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார், அது ஏதோ மிஸ்டேக்ல இருந்துச்சுன்னு இந்த மின் பையனும் மனசார மன்னிப்பு கேட்க, இவர் ஏதோ கொஞ்சம் நல்லவராக தான் இருக்காரு. சரிப்பா உன்னோட மன்னிப்பை ஏத்துக்கிட்டு நான் உன்னை வந்து செலக்ட் பண்றேன்னு இவர் சொல்ல, இதை கேட்டவனே நம்ம மினுக்கா சந்தோஷம் தாங்க முடியல. அதுக்கப்புறம் என்ன, இந்த சந்தோஷமான விஷயத்த ஃபர்ஸ்ட் கியூ கிட்ட சொல்ல அவனுக்கு அதுக்கு மேல சந்தோஷம். எப்பா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ரிவார்டு எதுவும் கிடையாதப்பா அப்படின்னு இந்த மின் பை வந்து கியூவை பிடிச்சி கொஞ்சம் வர, இருடா வெளியே கூட்டு போறேன்னா கியூ பை வந்து வெளியே கூட்டு போறான். ஆனா கியூக்கு வந்து எந்த பிளானும் இல்ல, மின் தான் கூட்டு போயிருக்கான். எங்கடா கூட்டு போற அப்படின்னு மின் கேட்க, சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி எங்க கூட்டு போறான்னா அந்த ஃபயர் ஒர்க் ஃபெஸ்டிவல் இருக்குல்ல அங்கதான் கூட்டு போறான். இங்க எதுடா கூட்டு வந்திருக்க அப்படின்னு கியூ பாதற, அதான் பக்கத்துல நான் இருக்கேன்ல என்ன மட்டும் கவனின்னு மின் பை என்ன பண்றானா அந்த ஃபயர் ஒர்க்ல இருந்து சத்தம் வரும்ல, அப்படி சத்தம் வரும் போதெல்லாம் இந்த மின் பை என்ன பண்றானா பேங் 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 பேங்னு அந்த சத்தத்தோட இவை சத்தம் அதிகமா இருக்கு. பரவாயில்லப்பா, அவன் மனசை எப்படிலாம் டைவர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யோசித்து இந்த மின் பை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்றான். அந்த சத்தத்தை கேட்டதானே பிரச்சனை, அந்த சத்தத்தை கேட்கும் போது ஏன் சத்தத்தை கேளு, விஷுவலா அதை பத்தி மட்டும் யோசி அப்படின்னு மின் வந்து இவ்வளவு தூரம் சொல்ல அவ்வளவுதான் கியூக்கு இருந்த பிரச்சனை வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. யாரடா நீ, என் வாழ்க்கையில நீ வந்த பிறகுதான் என் வாழ்க்கையே ஹாப்பியா இருக்குன்னு கியூ பையனும் ரொம்ப ஃபீல் பண்றான். சரி உன்னோட அந்த தெரப்பி செஷன் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம மின்னும் கேட்க, அதான் நான் சூப்பரா முடிஞ்சிச்சு. டாக்டர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, என் வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகளை வந்து சின்ன ஸ்கொயர் மாதிரி பிரிச்சு அதை வந்து தூக்கி போட்டுன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி தான் நான் வந்து தூக்கி போட்டேன் தெரியுமா அப்படின்னு கியூ பை வந்து ஹாப்பியா சொல்ல, பரவாயில்லையே இவ்வளவு விஷயம் பண்ணியிருக்கியா, சரி ஏதோ ஸ்கொயரா வரைஞ்சி தூக்கி போட்டுன்னு சொன்னீங்க, எங்க என் கையில வர பார்ப்போம் அப்படின்னு மின் பையன் கேட்க, இதோ பண்றேன் பாருன்னு கியூ பையன் வரைஞ்சு காட்டுறான். அதுக்கப்புறம் மின் என்ன பண்றானா, மின்னும் அவன் கையில வரைய இப்படியே மாத்தி கையில வரைஞ்சி இவங்க மனசுல இருந்த குறையெல்லாம் அப்படியே தூக்கி போடுறாங்க. எப்படியோ பார்க்க கொஞ்சம் ஸ்டைலிஷா இருந்தாலும் இவங்க மனசுல உள்ள பாரம் வரைஞ்சிச்சுல, அதை பார்க்கும்போது நமக்கு ஹாப்பியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய சீன் நடந்திருக்கு, கடைசியில ஒரு கிஸ் இல்லாட்டி எப்படி இருக்கும், கடைசியில நம்ம ஹீரோஸ் 2 பேரும் கிஸ்ஸை கொடுத்து இப்ப முழுசா பிசிக்கலாவும் இணைஞ்சிட்டாங்க. வாழ்க்கை எல்லாருக்குமே ரொம்ப நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அப்புறம் சார் உங்களோட தெரப்பி வந்து எப்படி இருக்கு, உங்களுக்கு மறுபடியும் அந்த கெட்ட கனவுலாம் வருதா அப்படின்னு டாக்டர் கேட்க, இப்பெல்லாம் கெட்ட கனவே வர்றது இல்லைன்னு கியூ பை வந்து ரொம்ப ஹாப்பியா பேசுறான். இவனுக்கு மட்டும் இல்ல, நம்ம வென் இருக்கான்ல அவன் காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டான். இப்ப அக்வாரியம் வந்து டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன், வா வந்துருன்னு ஜீன் பொண்ணு கூப்பிட்ட இவங்க என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜேம்ஸ் பை வந்து அவன் எழுதின கதையை வந்து எப்படியாச்சும் ப்ரொமோட் பண்ணணும்னு ப்ரொடியூசரா தேடி இருக்கான். அந்த ஸ்பை அவன் என்ன பண்றான்னா, அவன் பார்த்த வேலை அதான் அங்க அப்பாவுக்கு வந்து வேலை பார்த்து கொடுத்துருந்தாம்ல கியூவோட அப்பாவுக்கு, அந்த வேலையே வேண்டான்னு ஜாப்பா ரிசைன் பண்ண, பரவாயில்லப்பா உன் வாழ்க்கையை நீ வாழு, ஆனா பழையபடி மட்டும் மாறிடாதுன்னு கியூவோட அப்பா வந்து வாழ்த்தி தான் அனுப்புறாரு. இன்னொரு பக்கம் நம்ம மின் இருக்கோம்ல அவனும் வாழ்க்கையில வந்து சக்சஸ்ஃபுல்லா தேடி வந்துட்டான். கியூ பையனும் இப்ப தெரப்பியெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வர, உனக்கு ஒரு சர்ப்ரைஸான விஷயம் காத்திருக்குன்னு இந்த மின் பையன் வந்து போஸ்டரை காட்ட, அது சூப்பரா இருக்கு. இப்ப மின்னு நடிக்க ஆரம்பிச்சிட்டான். கியூ பையனுக்கும் தெரப்பியெல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லார் வாழ்க்கையும் ஹாப்பியா முடிஞ்சிருச்சுப்பா. அதுக்கப்புறம் இப்ப என்ன, மின் நடிச்ச படம் அது தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிடுச்சு, எல்லாரும் ஹாப்பியா சேர்ந்து பார்க்க போறாங்க. ஐயோ மின் எவ்வளவு அழகா இருக்கான் அப்படின்னு ஜீன் பொண்ணு வர்ணிக்க, ஏமா என்னவா பண்ற அப்படின்னு பக்கத்துல இருக்க மின் வந்து கேட்க, இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு இந்த பொண்ணு ஒரு பொண்ணு சொல்ல, ஏன் அங்க பாடா நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு ஜேம்ஸ் சொல்ல, ஏன்டா உடனே வரைஞ்சிக்கிற சும்மா வரேன்டா அப்படின்னு மின் சொன்னாலும் என்னை பத்தி நான் சொல்லாம வேற யாரும் சொல்றது அப்படின்னு ஜேம்ஸ் பையன் வந்து இப்படி பேசியிருக்கான். சீன் ஒவ்வொன்றும் நல்லா அழகா தான் இருக்கு, நல்லா ரொமான்டிக்கா இருக்கு, டக்குன்னு ஒரு கன் ஷாட் சவுண்ட் வர்ற மாதிரி இருக்கு. டக்குன்னு நம்ம மீன் பையன் என்ன பண்றனா கியூவோட காதை மூட, இப்பெல்லாம் கியூக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையா இல்லை. அதான் மீன் வந்து எப்படியோ கொஞ்சம் கியூர் பண்ணிட்டோம்ல, அவன் என்னமோ நல்லா தான் இருக்கான். இப்படி எல்லாரும் ஜோடியா சேர்ந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்றாங்க. பாவம் ஜேம்ஸ் தான் ரொம்ப தனியா உட்காந்துருக்கான். நான் நினைச்சேன்ப்பா எப்படியாச்சும் ஸ்பையை வந்து இவனுக்கு வந்து ஜோடி சேர்த்து விட்டுருவாங்கன்னு, கடைசியில பாருங்க இவனை சிங்கிளா ஓக்கி விட்டாங்களே. இப்படி எல்லாரோட வாழ்க்கையிலும் எல்லா விஷயமும் நல்லா நடக்குது எக்ஸப்ட் ஜேம்ஸ் தவிர. இப்போ நம்ம ஹீரோஸ் வந்து வீட்டுல வந்து தூங்க வர, கை கட்டலாம் தேவையில்லைன்னு கியூ பையன் சொல்றான். பரவாயில்லையே அப்படின்னு மீனுக்கும் ஹாப்பியா இருக்கு. இப்போ மறுபடியும் கியூக்கு வந்து கெட்ட கனவு வருது. ஆனா இந்த தடவை கனவுல யார் வராங்கன்னா நம்ம மீன் இருக்கோம்ல, மீன் தான் வரான். சோ இதுல இருந்து என்ன தெரிய வருது, அவன் கெட்ட கனவுலாம் போய் வாழ்க்கையில
வந்து நல்லதே நடக்க போதுன்னு தெரியுது. கண் முழிச்சு பார்க்க முன்னாடி மின் இருக்கான். இந்த ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த ட்ராமா வந்து கம்ப்ளீட்டா முடியுது. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த ட்ராமா பிடிச்சிருந்தீங்க. இதே மாதிரி நீங்க நிறைய சுவாரஸ்யமான ட்ராமாஸ் மூவிஸ் பார்க்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.